ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி, சப்பாத்தி பூரிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சவ் கிரேவி சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம மட்டன், சிக்கன், உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர் அதில் தான் நம்ம பூரி சப்பாத்திக்கு நம்ம கிரேவி செய்வோம். ஆனால் இந்த சவ்வில் நான் இப்போ செய்கிற மாதிரி ஒரு கிரேவி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் சின்ன சவ் காய் ஒன்று எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு இதை நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், சவ் காயை நான் பொடியாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சில்லு தேங்காய், ஒரு 1/4 மூடி தேங்காய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு பட்டை, ஒரு லவங்கம், 1 ஸ்பூன் சோம்பு. இது ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். வாங்க இந்த சூப்பரான சவ் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றுறேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தாளிக்க கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கும் போதே இந்த சவ் காயும் போட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதக்கலாம். அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் இதை வதக்கிடலாம். இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். எண்ணெயில் கொஞ்சம் வதக்கியாச்சு. நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். இப்போ காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள், தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, ஒரு லவங்கம், ஒரு பட்டை, இதை இப்போ மிக்சியில் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணி எல்லாம் வற்றிருச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்ச விழுது அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி அலசி அதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள், காய்ஞ்ச மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். நான் 2 மிளகாய் போட்டனால நான் வேறு காரத்துக்கு எதுவுமே நான் போடலை. இந்த கிரேவி நல்லா சூப்பராக இருக்குங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சவ் காய் சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மிக்சியில் அரைச்சி விழுதெல்லாம் போட்டு இந்த காயோடு நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாம் சூப்பரான கிரேவியாக பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இந்த சூப்பரான சவ் கிரேவி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சவ் கிரேவி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ரெசிபி யூஸ் பண்ணி வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.